சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 13 அமர சிருஷ்டி. முக்கியமாக சக்கரவர்த்தியின் மத்தவிலாசத்திலிருந்து எடுத்து அபிநயம் செய்த கட்டத்தை ரொம்பவும் ரசித்திருப்பார் நாவுக்கரசர். மதுபானம் செய்து புத்த சந்நியாசியும் காபாலிகனும் சண்டையிட்ட இடம் வெகு ரசமாக இருந்திருக்குமே. ஆயனரின் முகம் சிறிது சுருங்கிற்று. சுவாமி, ஹாஸ்ய ரசத்தைக் காட்டுவதற்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துக்கொண்டாள். மற்றபடி அவளுக்கு மகான்களாகிய புத்த சந்நியாசிகளை பரிகசிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை என்றார். மகா ரசிகரும் சகல கலைகளிலும் வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஜைனராயிருந்தபோது மத்த விலாசம் என்னும் ஹாஸ்ய நாடகத்தை இயற்றியிருந்தார். அதில் காபாலிகர்களும் புத்த சந்நியாசிகளும் பெருங்கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்துக் கொண்டிருந்தாள். அதைக் குறித்துத்தான் மேற்கண்ட பேச்சு நடந்தது. பின்னர் சந்நியாசி சொன்னார், வாஸ்தவந்தான், ஹாஸ்ய ரசத்தை அபிநயித்துக் காட்ட மிகவும் பொருத்தமான சம்பவம். காபாலிகன் புத்த சந்நியாசியின் தலைக்குடுமியை பிடிக்கப் பார்த்து முட்டைத் தலையை தடவி விட்டு கீழே விழும் கட்டத்தில் ஹாஸ்யரசம் ததும்பியிருக்கும்.